மாணவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது தன் சீஷர்களை பார்த்து ஒரு அற்புதமான காரியங்களை சொன்னார். அது என்னென்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். இயேசுவை காட்டிலும் அற்புதமான பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று இயேசுவே சொன்னார். இயேசுவால செய்ய முடியும். அவர் தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து வந்தவர். அவரே சொல்லிக் கொடுத்தார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று. இயேசுவை காட்டிலும் அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நாம் செய்ய முடியும். ஆனால் அதற்கான திறவுகோல், அதற்கான கீ அவரை விசுவாசிக்கணும். இயேசுவால அற்புத அடையாளங்கள் செய்து இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளிலும் பெரிய காரியங்கள் அவன் செய்வான் என்று. இன்னைக்கு நீங்கள் இயேசுவை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும். இயேசுவை காட்டிலும் மரித்து போன அநேகரை எழுப்ப முடியும். இயேசுவை காட்டிலும் அற்புதமான ஊழியங்களை செய்ய முடியும். அதற்கான கீ என்னன்னு சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரே சொல்லி கொடுத்திருக்கிறார், அவரே சொல்லி போயிருக்கிறார். ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்ய முடியும். நீங்கள் செய்வீர்கள். ஊழியம் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், நாம் இயேசுவை காட்டிலும் அற்புத அடையாள ஊழியங்கள் அற்புதமாக செய்ய முடியும். விசுவாசிங்கள், நம்புங்கள், விசுவாசத்தில் வாழுங்கள். அற்புதமான காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.